பெண் பிள்ளைகளை தொட்டா, பெண் பிள்ளைகள் ஏதாவது கொண்டா, இது ஏதாவது நீங்கள் பாலியலோ ரேப் அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அதனால் கொன்ன பிறகு தான் அந்த பணத்தை எடுக்க விடணும்னு தமிழ்நாட்டை சொன்ன ஒரே ஆள் அவர் சீமான் தான். கரெக்ட். அது கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது தான். பட் என்னன்னா அது வந்து நம்ம சவுத்தில் இன்னும் அந்த மாதிரி, நம்ம தமிழ்நாடுவோ இன்னும் அந்த மாதிரி யாருக்கும் அந்த என்னதான் தப்பு பண்ணாலும் அந்த ரொம்ப கொடூரமான மனசு யாருக்கும் இன்னும் வரல. அது இன்னும் அந்த மாதிரி ஒரு இது ஆனால் வரணும். ஏன்னா இப்போ சூழ்நிலை பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இதே தான். இந்த மாதிரி இருக்கிறது வந்து சம்வேர் இப்போ துபாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரிக்டாக, ஐ மீன் ஐ டோன்ட் நோ, எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் உடனே அந்த தெரிஞ்ச அடுத்த நாள் 2வது நாள் அவங்களுக்கு தூக்கு தண்டனை மாதிரி தான் கொடுக்கணும். யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா அரசியல் தான் கற்றுக்கிட்டு பார்க்குறீங்க. சீமான் அவரோட அரசியல் பார்க்குறீங்களா? ஏன்னா இவர் இலவசம் கொடுக்க மாட்டேன், பெண்களுக்கு பாதி உரிமை கொடுக்குறேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இல்லை நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரியுமா? சீமான் அவரோட அரசியலை பார்த்துருக்கீங்களா? கரெக்ட். என்னன்னா எனக்கும் இந்த ஃப்ரீபீஸுக்கு ஆசை கிடையாது. தட் இஸ் அது கொடுத்தாங்கனாலே அவங்க வந்து எனக்கு ஃப்ரீபீஸ் வந்து நம்ம ஆசையும் படக்கூடாது, அதே மாதிரி கொடுக்கவும் கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே அரசியல் கட்சி தலைவர் சீமான் மட்டும்தான். அவர் என்ன வந்து எந்த ஃப்ரீயும் கொடுக்க மாட்டேன், என் மக்களை ஏமாற்ற மாட்டேன், கல்வி, தண்ணி, மருத்துவம், இது 3 மட்டும் தான் இலவசங்கிறாரு. அவருக்கு ஒரு சீட்டு கூட அவரால் ஜெயிக்க முடியல. எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தான். பட் நான் இதை வந்து எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. பட் எனக்கு வந்து சீமானோட இது வந்து எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. எனக்கு ஐ எம் நாட் அவேர். பிகாஸ் இவர் இந்த அளவுக்கு வந்து வைரல் ஆனது சீமான் ஆகலை. அது ஏன்னா அவரும் இந்த மாதிரி ஏதாவது வைரலாக இந்த மாதிரி ஒரு விங்கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய இது பண்ணார்னா ஓகே. பட் சீமான் இஸ் அ பர்சன். எனக்கு நானும் ரீசெண்டாக சீமானும் இப்போ தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் இந்த விஜய்க்கு அப்புறம் தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் அவர் வந்து இட்ஸ் எ ஜென்யூன் தான் நான் நினைக்கிறேன். வாட் யூ கால், ஏன்னா அவரோட பேச்சு, அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னா அந்த மனசுக்குள்ளே இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்துகிறார் அவர். ஸோ டெஃபினெட்லி அந்த அதை மனசுக்குள்ளே அப்படியே வெளிப்படுத்துறது வந்து உண்மையாக இருப்பாங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ உண்மை நேர்மையாக நிற்பாங்க. பாதி சீட்டு 234னா பகுதி சீட்டு கரெக்டாக பெண்களுக்கு கொடுப்பாங்க. எங்கேயா இருந்தாலும் சம உரிமைங்கிறது பெண்களுக்கு இருக்கும். அப்படி ஒரு கட்சி இருந்துச்சு. ஆனால் ஒரு ஓட்டு கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல. அது கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்காங்க. கண்டிப்பாக அவர் நல்லா செய்யணும்னு நினைக்கிறவருக்கு வந்து உண்மையிலே நான் அவர் பிளேஸில் இருந்திருந்தா இப்போதைக்கு வெளில வந்திருப்பேன். ஆனால் அவர் இன்னமும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா உண்மையில் அவருக்கு பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம்தான். பட் ஐ திங்க் மக்கள் வந்து கூட யோசிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னன்னா நம்மளும் ஆக்சுவலி நானும் ஃபீல் பண்ணேன், என்னடா இது அட்லீஸ்ட் ஒரு சீட்டு கூட வரலையே. கரெக்ட். அது இன்னும் வாஸ்தவம் தான். பட் இது வந்து ஒருத்தர் நினைக்கிறது கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் டு திங்க். எல்லாரும் வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால், உண்மை சொல்லப்போனால் விஜய் வந்து 75% அவரோட ஆக்டிங், தட் இஸ் அவர் பிரபலம், தட் இஸ் செலிபிரிட்டி. அண்ட் இன்னொன்று என்னன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு ஹீரோன்னு அவர் பதிச்சு வச்சுட்டாரு. ஸோ என்னென்னா குழந்தைங்க ஓட்டு போடாட்டி கூட அவங்க குழந்தைங்க வந்து, அது நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா குழந்தைங்க அந்த அளவுக்கு அவரை விரும்புகிறாங்க. தட் இஸ் குழந்தைங்க, பசங்க, பொண்ணுங்க எல்லாரும் அவரை விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு யார் வந்தானே, என் அண்ணன் வந்து உட்காந்து அது பின்னாடி இருக்கிற விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி தட் விஜய் இஸ் தேர். அதே மாதிரி நீங்கள் சீமான் பற்றி கேட்கறதுனால அவருக்கும் அந்த மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் எங்கே பார்த்தாலும் ஊழல் தான். என்ன கேட்ட கூட்டணி வைக்க மாட்டாருக்கா? எந்த கட்சியோட கூட்டணி கிடைக்காது. ₹1 யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இந்த 3 இலவசத்தை தவிர யாரு கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு நின்னாரு. மக்கள் அவர் இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்களே, எப்படி? சரி, நான் இன்னொன்று என்ன தெரியுமா, நான் வந்து கடவுள்னு இது சொல்ல மாட்டேன், ஒரு விதமான என்ன டைம்னு கூட சொல்லலாம். ஓகே, சேஃபாக. ஏன்னா எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்காது, சில பேருக்கு இருக்கும். பட் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. மோர் தென் கடவுள், நம்மளோட செய்கிற செயல்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா அவரோட டைம் வந்தால் கண்டிப்பாக அவரும் வருவார். ஏன்னா 2031 இதுக்கான கண்டிப்பாக அவர் ஏன்னா அவர் இன்னிலேருந்து அவர் இந்த 230 அந்த நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்குள்ளே அவரும்
ஐ மீன் லைக் எப்படின்னா தெரியாதவங்களுக்கும் அவரை ரீச் பண்ணணும். இப்போ எனக்கு சீமான் சத்தியமாக எனக்கு அவர் ஆக்டர் தான் தெரியுமே தவிர பாலிடிக்ஸில் இருக்காருன்றது வந்து எனக்கு மைண்டில் நான் பார்த்துருக்கேன், பட் அது ஸ்ட்ரக் ஆகலை எனக்கு. ஐ மீன் என்னோட மைண்டில் நிற்கிற அளவுக்கு எதுவுமே நான் பார்க்கல. அது குறிப்பாக வந்து ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறாங்க என்னன்னா, ஏதாவது பெண் பிள்ளைகளை தொட்டா, பெண் பிள்ளைகள் ஏதாவது கொண்டா, இது ஏதாவது நீங்கள் பாலியலோ ரேப் அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அதனால பொண்ணை பிறகு அந்த பணத்தை எடுக்க விடணும்னு தமிழ்நாட்டை சொன்ன ஒரே ஆள் அவர் சீமான் தான். கரெக்ட். அது கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது தான். பட் என்னன்னா அது வந்து நம்ம சவுத்தில் இன்னும் அந்த மாதிரி, நம்ம தமிழ்நாடுவோ இன்னும் அந்த மாதிரி யாருக்கும் அந்த என்னதான் தப்பு பண்ணாலும் அந்த ரொம்ப கொடூரமான மனசு யாருக்கும் இன்னும் வரல. அது இன்னும் அந்த மாதிரி ஒரு இது ஆனால் வரணும். ஏன்னா இப்போ சூழ்நிலை பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இதே தான். இந்த மாதிரி இருக்கிறது வந்து சம்வேர் இப்போ துபாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரிக்டாக, ஐ மீன் ஐ டோன்ட் நோ, எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் உடனே அந்த தெரிஞ்ச அடுத்த நாள் 2வது நாள் அவங்களுக்கு தூக்கு தண்டனை மாதிரி தான் கொடுக்கணும். யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா சின்ன குழந்தைங்க. சரி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணு இஷ்டப்பட்டு அது வேற. ஆனால் ரொம்ப வற்புறுத்தி பண்ணுறது வந்து ஐ திங்க் யூ ஷுட் நாட் டூ தட். டெஃபினெட்லி அவங்களுக்கு என்ன சொல்கிறது, தண்டனை அதுவும் என்ன தண்டனை, தூக்கு தண்டனை வரணும். கண்டிப்பாக. அவர் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரும் வந்திருக்கலாம். ஏன்னா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ காலம் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் தட் நான் வந்து யாரையும் சொல்லலை, பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டைம் இருக்காது. கண்டிப்பாக அவர் வரணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாருக்கும் நன்மை நடக்கிறது. சீமானாக இருந்தால் யாராக இருந்தானே கண்டிப்பாக அது செய்யறதுக்கு முன்னுக்கு வரணும். தேங்க்யூ வெரி மச்.